1902 சுவாமி காசி போகிறார். ஆடி மாதம் 22ஆம் தேதி. அது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்னன்னா, மதுரையிலேயே இங்கே பாம்பனுக்கு இனிமேல் வரலைன்னு துறவு போனரேன்னு சொல்லி போனவர் திரும்ப பாம்பனுக்கு போல அந்த துறவு நெறியிலெல்லாம் அப்படிதான் இருக்கிறாருனாலும் காவி வாங்குறதுங்கிறது இப்ப காசியில போய் தான் நடக்குது. அது ஒரு அருள் நிகழ்வா நடக்குது. 1902 ஆடி மாசம் 22ஆம் நாள் பூர நட்சத்திரத்துலதான் காசி குமரகுருவர் சுவாமிகள் மடத்துக்கு சுவாமி போக. நல்லா மைக் கேட்குதா? இப்ப கேட்குதா? சார், நான் சில பேருக்கு சரியா கேட்கல. குமரகுருவர் சுவாமிகள் மடம் காசி மடத்துல இன்னைக்கு இருக்கு மடம் எல்லாருக்கும் தெரியும். ஆதி குமரகுருவர் சுவாமிகள் தோற்றுவித்த மடம், பெரிய மடம். அங்க உள்ள போக உணவெல்லாம் எடுத்த பின்னர் அவருடைய மேல் வஸ்திரம் வைத்த இடத்திலே காணாமல் போச்சு. அப்போ வயசான சன்னியாசி ஒருத்தர் வந்து 2 காவி வஸ்திரங்களை கொண்டு வந்து இவர் அறையில ஒன்றை சுற்றி ஒன்றை மேலாடையாக அணிவிக்கிறார். அணிவிச்சுட்டு சொல்றார், இது குமரகுருவர் சுவாமிகள் மடம், அப்பெயரை தாங்கி வந்த நீங்கள். என இவர் குமரகுருவர், ஆனால் பெயரினார் நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளுதல் என் கடன்கிறார் இந்த பெரியவர். அதனால இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இது என்னை அறியாமலேயே எனது மனதில் உதித்ததுன்னா, நான் இப்போ உங்களுக்கு செய்யணும், நீங்கள் வந்து காவி கொடுக்கணும்லாம் நான் நினச்சி வரல, ஆனால் இது என்னை அறியாமலேயே என் மனதில் உதித்தது, ஏற்றுக்கொள்ளுதல் என் கடன் அப்படின்ட்டார். சுவாமி, இது குமரகுருவனுடைய உரை, இது என ஏற்றுக்கொண்டேங்கிறார். அதை பின்னாடி காசி யாத்திரையில் பாடுறப்ப சொல்றார், காசி குமரகுருவரன் செய்த கை மடத்தில் பாசி பயிர் கலந்த நல்லெண்ணமும் பாலும் உண்டு. அங்கேயும் காசி மடத்திலையும் போய் என்ன சாப்பிட்டுக்கிறது பாருங்க, பாசி பயிர் கலந்த நல்லெண்ணமும் பாலும் உண்டு. அங்கே சற்று நின்ற எனது அறை குமரேசன் அன்பர். அந்த சன்னியாசி என்ன சொல்றாரு, குமரேசன் அன்பர் தூசில் சிறந்த பொற்காடாய வத்திரம் சுற்றி நரேன. பொற்காடாய வத்திரம்ங்கிறார். அப்படின்னா என்னத்தம்னா, அந்த காவி அதுல பொன் நூல் ஒண்ணு, அந்த இது மாதிரி பார்டர் மாதிரி அது இருந்திருக்கு. அதுதான் வந்து பொற்காடாய வத்திரம் சுற்றி நரையங்கிறது. அதனாலதான் சுவாமி பாமன் சுவாமிகளுடைய கொள்கை என்னவா இருந்த, எந்த ஒரு உயர்ந்த துறவுங்கிறது பல வகையில் அதில் கொண்டு பாருங்க. காவி என்பது தான் போய் வாங்கவில்லை, அது அவரை வந்தடைந்தது. அதனாலதான் என்னுடைய குருநாதன் கூட கடைசி வரைக்கும் வெள்ளை வெட்டியில் இருந்தார், காவி வாங்கவே இல்லை. கடைசியில் வந்துச்சு. எப்படி வந்துச்சு பாருங்க. அவங்கள்ட்ட நான் இதில் கேட்டேன், இந்த மாதிரி காவி அப்படின்னு சொல்கிறப்ப தான், இல்லை பாமன் சுவாமிகளுக்கே காவி காசியில் அதுவாக தானே வந்தது, அதனால் காவி என்பது நாம் போய் கேட்கறதில்ல, அது வரணும் அப்படின்னா. சில சுவாமியோட உரை இப்படி தான் இருக்கணும், புரிதலோட கடினமானது. காசி போய் காவி வாங்குறது இல்லை, அது வரணும் அப்படின்னா அது எங்கே வரும்? நம்ம தானே வாங்கணும் நமக்கு. ஆனால் ஒன்றும் கேட்க முடியாது சுவாமிகள்கிட்ட. சரி, அதே போல பல நாட்கள் அவங்கள் விக்ரம் சிங் விருதலை இருக்கும்போது தான் அவங்க திருவாவடுதுறை ஆதீனம் 21ஆம் குருமாசனோட நெருங்கிய தொடர்பு. கல்டைக்குறிச்சி திருமணத்தில் நாங்கள் 2 பேருமே போவோம். சுவாமி அவர்களும் பேசி கொண்டிருப்பாரு, அப்படிலாம் நடக்கும். திடீர்னு ஒரு நாள் திருவாவடுதுறையிலேருந்து ஒரு செய்தி வந்தது, சுவாமி வந்து உங்களை திருவாவடுதுறை வர சொல்கிறாங்க. சுவாமி சொல்லிட்டே போனாங்க, இந்த மாதிரி திருவாவடுதுறை வர சொல்லியிருந்தது, நாங்கள் போகிறேன் அப்படின்ட்டு போனாங்க. அங்கே போயதில் இதுக்கு காவியை தெரியும், காவியை கட்டுங்க வாங்கிட்டு அப்படி தான் காவியை கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி பழகிருக்கிறாங்க, அப்போல்லாம் இல்லை. ஏதோ கூப்பிட்டு விட்டாங்க, கூப்பிட்டு விட்டு இனிமேல் காவியை திருவாவடுதுறையில வச்சு காவி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காவியில் இருந்தாங்க. அப்போ என்ன, ஏன்னா பாமன் சுவாமிகள் அப்படி வாங்கினதுனால நானும் அப்படி தான் வாங்கினேன். கடைசி ரொம்ப காலமாக வந்து வெள்ளை வேட்டி அதிலே தான் இருந்தாங்க. கடைசி காலங்கள் ஒரு 4-5 வருஷம்தான், அந்த ஒரு 10 வருஷம் கூட இருக்காது, அதுக்குள்ளே தான் காவியில் இருந்து அப்படி ஒரு உறவு. இதெல்லாம் வந்து பாமன் சுவாமிகளுடைய நிலை அங்கே காசியில் அப்படி. அங்கே இருந்து தான் சீவ யாதனா வியாசம் ஒரு நூல் செய்தார் சுவாமி. சீவ யாதனா வியாசம் அப்படின்னு நூல் பண்ணுறாரு.
சென்னை அது வந்து பண்ணும்பொழுது வந்து சென்னை வந்துட்டேன். 1902 சென்னைக்கு வந்து சென்னையில் வந்து சிவயாதனா வியாசம் பண்றார். அது வந்து வசனமா செய்யப்பட்ட நூல் சீவ யாதனா வியாசம். அது வசனமா உரைநிலையா செய்யப்பட்ட நூல். அப்படிதான் செஞ்சார் சுவாமி. இந்த திருவனந்தபுரம் சுப்பிரமணிய பிள்ளை காலையில் சொல்லிட்டே இருந்தேன் பாருங்க. அவர் என்ன பண்ணார் சுவாமிகிட்ட, இதை செவிலா பாடி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்மளா இருந்தால் செவிலா இருந்தால் நீங்கள் ஒரே நடிகை பாடி கொடுத்தா நல்லா இருக்குமோ. அவர் ஒரே நடிகை செவிலா பாடி கொடுத்தா நல்லா இருக்குமோ. உடனே சுவாமி என்ன பண்ணாருன்னு சொல்லி பாடிட்டார். 235 பாட்டு ஒரே ஸ்ட்ரெச்சா பாடி கையில் கொடுத்தார். சிவா யாத்திராசம். அதனால செவிலாவும் இருக்கும் உரையாகவும் இருக்கும். அது இந்த உரை செவிங்கிறது ஒரு செய்தி என்னன்னா, சங்கரன் கோயிலில் இருந்து விக்ரமசிங்கபுரத்தில் வந்து எங்களுக்குலாம் அந்த காலத்தில் பாராட்டுப்பாங்க. ரத்தனவேலன் ஐயா, ரத்தனவேலன் ஐயாவுக்கு ஆசிரியர் வந்து ஈஸ்வரமூர்த்தி பிள்ளையா, பண்டித பூஷணம் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளையா. ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா வந்து திருவாவடுதுறை ஆதின புலவர், திருநெல்வேலியில் பேட்டையில் இருந்தாங்க. அதனால் ஐயா இவங்க வந்து அவங்ககிட்ட தான் போய் பாட முடியும். ரத்தனான ஐயாவே ரொம்ப வயசில் பெரியவங்க. அடியர் மாதிரி ஒரு விஜயவாகலாம் அவர் படித்தோம். மாபாடி அவங்க தான் எங்கள் ஓப்பன் இருக்கிறாங்க. அப்போ ரத்தனான ஐயா வந்து அந்த ரத்தனான ஐயாவுக்கு ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயாட்ட பாடம். இப்போ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளையாவுக்கு அப்பவுமே ரொம்ப வயசாகும். எங்களோடைய ரத்தனாலயா ரொம்ப வயசு. ரத்தனாலயா அது மாதிரி படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஈஸ்வரமூர்த்தி பிள்ளையா ரொம்ப வயசு போகுது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் 6 மணிக்கெல்லாம் ரத்தனாலயா வீட்டுக்கு போயிடுவாப்பிலையா. ஈஸ்வரமூர்த்தி பிள்ளையா 8 மணி தான் எதிர்த்து பூஜையெல்லாம் முடிச்சு வெளியவே வருவாப்பிலையா. ஆனால் என்ன பண்ணுவாப்பிலையா, மேஜை மேலே ஒரு புஸ்தகம் வச்சுட்டு போயிருப்பாப்பிலையா. காலையில் போய் ஐயா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாப்பிலையா. அப்புறம் ஈஸ்வரன் என்ன ரத்தனாலன் படித்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது என்ன சொல்லி அதை விளக்குறது. அது ரத்தனாலயா வேடிக்கையாக சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது அந்த புராணம் இந்த புராணம்னு செய்யலாக வச்சுருவார் எங்கள் ஆசிரியர். அது ரொம்ப கடினமாக இருக்கும். அதில் ஒரு நாள் என்ன பண்ணாரா அவர்கிட்ட சொன்னாராம் ஆசிரியர்கிட்ட, இந்த மாதிரி செய்யலாவே வச்சுங்கள உரைநடையாக வச்சா நல்லாயிருக்கும். மறுநாள் காலையில் போனால் இந்த உரைநடை இருக்குது. பாமன் சுவாமிகள் பாடிய சைவ சமய சாரம் நூல். அதை எடுத்து படிச்சுட்டு ஆசிரியர் வந்தவுடனே அந்த செய்வலே வச்சிருந்தேன். அதில் ரொம்ப நுட்பம் என்னென்னா, ரத்தனாலயா பாடம் கேட்குறவங்களுக்கு தான் தெரியும். இப்படி குனிஞ்சு சொல்லிட்டே இருப்பார். மாபாடி இப்படி தான் குனிஞ்சு நடத்திட்டே இருப்பார். இப்படின்னு இப்படி பார்த்தான்னு பார்க்கணும். அந்த கண்ணாடியில் இப்படி தான் நம்மளை பார்த்தா பார்ப்பாரு. இப்படி போயிட்டு ரொம்ப முக்கியமான இடம் அப்படி நான் மேலே நிமிந்து ஒரு வாரி சொல்லிட்டு டம்னு திரும்ப விடுவார். அப்படி இந்த மேலே வந்து சொன்னாலும் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இது இப்படி இருந்த கதையை சொல்லிட்டேன். அதனால் சைவ சமய சிரமத்தை வச்சார். மறுநாள் நான் சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் எனக்கு செய்வலே வைங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு எங்கள் ஆசிரியர் சொன்னார், ரத்தனவேலன் மாணவர் எப்போ எது படிக்கணும்னு ஆசிரியருக்கு தெரியும். மேலே பாதுகாப்பு சொல்லுவார், ரத்தனவேலன் மாணவர் எப்போ என்ன படிக்கணும்னு ஆசிரியருக்கு தெரியும். அவ்வளோதான் போயிடுச்சு. அது எது சொல்ல வந்தாங்கன்னா, சைவ சமய சரபம் அப்படி ஒரு உரைநடை அப்படின்னா. அதனால் பொதுவாக நாம் என்னென்னா ஒரே நடைனா எளிமைன்னு நினைக்கிறோம். இல்லை. அதனால் இந்த சிவயாதனா வியாசத்தை சுப்பிரமணிய பிள்ளை என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி செவிழா பாடி கொடுங்களேன்னு கேட்டார். சுவாமி என்ன செவிழாவும் பாடிட்டார். 235 பாட்டை செவிழாவும் பாடி கொடுக்குறார். அப்புறம் திருவனந்தபுரத்தில் கந்த சஷ்டி விழாவில் சுவாமி கொண்டு வருகிறார். திருவனந்தபுரத்தில் உள்ளூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குது. திருவனந்தபுரம் போனவங்களுக்கு தெரியும், சில பேர் தெரிஞ்சுக்கலாம். ஒரு முருக கோயில் உள்ளூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். அங்கே போய் பதிவு பாடுறார். உள்ளூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பாடுறாரு சுவாமி. அதனால் அங்கே போய் வந்து திருவனந்தபுரத்தில் கந்த சஷ்டி விழா இப்பவும் நடக்குது. திருவனந்தபுரத்தில் சைவ பிரகாச சபை என்று கிட்டத்தட்ட 115 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் இருக்கிற சபை. அதில் கந்த சஷ்டி விழா 6 நாள் இன்னைக்கும் ரொம்ப சிறப்பாக நடக்குது. சுப்பிரமணிய பிள்ளையுடைய வேண்டுகோள் எனக்கு சுவாமி அப்போ அந்த இதுக்கு போயிருக்கிறார். சுவாமி போனதுனால அங்கே ஏற்கனவே கூட்டம், சுவாமி போனதுனால ரொம்ப அதிகமான கூட்டம். அவ்வளோ பேருக்கு முடிந்த உடனே உணவு பெறுமாறு இருக்கிறார்.
இப்போ வந்து வழக்கத்தை விட கூட்டம் ரொம்ப அதிகம். அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, திரும்ப ஒரு தடவை சாம்பார் வச்சுருக்கிறாங்க, திரும்ப காய வச்சுருக்கிறாங்க. சுவாமி அப்படி அங்கே போய் பார்த்தாரு. அந்த அன்னம் இருக்கிற பாத்திரத்தை மட்டும் பார்த்து, ஏன்னா திருப்பத்தில் சாதம் இருக்கு, இவங்க இதெல்லாம் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு சுவாமி அங்கே போனாராம். போயிட்டு இப்படி அன்ன பாத்திரத்தை மட்டும் பாய்ட்டு வந்தாராம். சொல்கிறாங்க, கடைசி வரைக்கும் மீண்டும் அன்னம் மட்டும் வைக்கவே இல்லையா, எடுக்க குறையாம வந்துருவாங்க. பாமன் சுவாமிகள் பார்த்த பார்வையில் சொல்ற சுவாமி சித்தானந்தில் எழுது, சுவாமிகள் வந்து பார்த்துட்டு வந்தாங்க. அதனால் வந்து மீண்டும் மீண்டும் அந்த கனிம பதார்த்தங்கள்லாம் பண்ணாங்க. அன்னம் வந்து குறையவே இல்லை. என்னன்னு சொன்னால் சுப்பிரமணிய அன்னம் குறையவே இல்லை என்றும் சொல்றார். அதனால் அந்த சுப்பிரமணிய பிள்ளை தன்னுடைய மகனுக்கு பாமசாமி பெரிய வைக்கிறார். குமரகுருதாசன் வகிச்சார். அந்த அளவுக்கு அவர் இவரோட இருக்கும். அங்கே இருந்துதான் அந்த இலக்கணங்கள் எல்லாம் படிச்சதுனால 10 பிரபந்தம்னு ஒரு நூல் செய்தார். 10 பிரபந்தம் நூல் வந்து இன்றைக்கும் ரொம்ப வெளிப்படையாக சொன்னால் தமிழாசிரியர்களை ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு 10 பிரபந்தம் உள்ள 10மே அப்படி சஸ்திரபந்தம், மயூரபந்தம், கமலபந்தம், பிரிதுபடு துவித வங்கி, பிரிதுபடு திரிபங்கி, பிரிதுபடு துவித வங்கின்னா ஒரு வெண்பா, அந்த வெண்பால இருந்து ஒரு வார்த்தை மட்டும் அந்த பக்கம் மாற்றுவார். மாற்றினா அடுத்தது அப்படியே மாறுமா, அப்படி இருந்தால் அது இன்னொரு பாட்டு. இப்போ உலகலாம் உணர்ந்தோதர் கரியவன் அப்படின்னு இருக்கு இல்லையா, கரியவனை மேலே உண்டு, கரியவன் உலகலாம்னு வந்தால் எப்படி இந்த மாதிரி மாறும். இது வேற பொருளில் ஒரு பாட்டு, ஒரே வார்த்தைகள் தான், கையாளப்பட்ட சொற்கள் ஒரே சொற்கள். முதல்ல ஒரு வெண்பா, திருப்ப ஒரு தான். இதுக்கு வந்து பிரிதுபடு துவித வங்கின்னு பேரு, 2ஆ. இதே மாதிரி 3ஆ ஒன்று பண்ணார், பிரிதுபடு திரிபங்கி அப்படிங்கிறது. சொற்களை அதே சொற்களை வச்சுக்கிட்டு 3ஆவது பாட்டு அப்படியே இப்படிலாம் வந்து பாதி வச்ச. பகுபடு பஞ்சகம், சஷ்டி வகுப்பு, தங்க ஆனந்த கழிப்பு, அனவரத பாராயண அஷ்டகம், தலைவர் சொன்னேன். இந்த 10ம் சேர்ந்தது 10 பிரபந்தம். இவர் என்ன பண்ணார், அந்த சித்திர கவிகளா, சஸ்திரபந்தம் மயூரபந்தம் எல்லாமே சித்திர கவிகள். மாலை மாற்று, மாலை மாற்றுன்னா நமக்கு தெரியும், யாமாமா நியாமா. அதில் ஏகவாதம் நமக்கு தெரியும். பிரம்மபுரத்துறை விமானம்மான், பிரம்மபுரத்துறை விமானம்மான், பிரம்மபுரத்துறை விமானம்மான், பிரம்மபுரத்துறை விமானம், ஏகவாதம். ஏகவாத மாலை மாற்று பண்ணார். ஏகபாத மாலை மாற்று அப்படின்னு என்ன, ஒரு வரி அதுக்கே அடுத்தவரி அது அப்படி ஒரு ஒழுங்கு. நான்காரை சக்கரம், காதை கரப்பு, இதெல்லாம் சித்திரத்தில் சித்திரமாக அது. ஏன்னா சித்திரவியலே ஒரு சித்திரம் இதெல்லாம் அப்படி எழுதினவர். அதனால் அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது தங்க கழிப்பு பாடல, இந்த சித்திரக்கழிப்பு, இந்த தங்க கழிப்பை சிதம்பரத்தில் சிவசிதம்பரம் பிள்ளைன்னு இருந்தார். அவர் வீட்டில் வச்சு படிக்க காட்டினார். படித்து காட்டும் பொழுது அவர் வீட்டில் இருந்த உத்திராட்ச கண்ணி மாலை வந்து ஆசிரியர் கழுத்தில் விழும்படி அருள் நடந்தது. இங்கே இருந்த உத்திராட்ச கண்டி வந்து சுவாமி கழுத்து விழுந்தார். அதனால் கடைசி வரைக்கும் சுவாமி வந்து அந்த கண்டிகை மட்டும் தான் கொடுக்குறார். நீங்கள் பாமன் சுவாமி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக அதாவது அதுதான் அந்த கண்டி. வேறு நிறைய உத்திராட்சம் கொடுக்குறாரு. அந்த உத்திராட்ச கண்டி ஒன்று தான் சுவாமி கொடுக்குறார். இது எங்கன்னா சிதம்பரத்தில் சிவசிதம்பரம் பிள்ளை வீட்டில் ஆனந்த கழிப்பு அவர் படித்து காட்டும்போது கழுத்தை வந்து விழுந்துதான். அது அப்படியே வந்து அதனால் கழுத்தை வந்து அருள் புரிந்து, அதாவது பார்க்கும் பொழுது இனி எஞ்சியதும் பாடும் என்று அக்கண்டிகை ஒன்றே சுவாமி அடைந்தாங்க. ஒரு அசரீதி எஞ்சியதையும் பாடும், ஏன்னா அந்த பாட்டு இன்னொன்று நன்னு விதாரணமாக டக்குன்னு நிறுத்துகிறார், எஞ்சியதும் பாடும். அதனால் அந்த கண்டிகை மட்டும்தான் சுவாமி கடைசி வரைக்கும் குகசாயுட்சி நிலை என்று பின்னாடி ஜீவசமாதி போகிற வரைக்கும் அது உள்ளதான் கழுத்தில் வச்சுட்டு இருந்தார். அதனால் அதை வந்து பாட்டில் பின்னாடி சொல்கிறார். தங்கமாறு அழிப்பினை எடுத்து சாத்திஞான் சிதம்பரத்திடையோ துங்கனாரர் உள்நின்று அதை அணிந்தே சொல்கை என்று கண்மணி வடம் எனக்கு இவை செய்கிறேன். துங்கனாரர் அணிந்தார். துங்கனாரர்னா ரொம்ப தூய அன்பர்னு இருக்கும். சிவசிதம்பரம் பிள்ளை சொல்கிறார். அவருடைய அன்பர் அந்த வீட்டில் இது நடந்தது என்று சொல்லி அந்த சிறப்பை எடுத்து சொல்வார். சொல்லி அதன் பின்னர்
இப்போ துறவில் வந்தனால நெட்டையிலே சென்னையில் வைத்தியநாத முதலியார் தெரு 35ஆம் நம்பர் வீடுகிற அங்கே வந்துருக்கிற சாமி. பொன்னேரி ஆண்டாள்குப்பம் அங்கெல்லாம் ஆண்டாள்குப்பங்கிற அங்கெல்லாம் போய் வந்து அங்கெல்லாம் வந்து நடக்கிற ஒரு சோகம் வந்து அது சோகம்னா மூத்த குமாரர் இவருடைய மூத்த பையன் பிரியா பிள்ளை இறந்து போனார். சுவாமி வந்து காலையில் வழக்கமாக 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுவார். வச்சு அவர் வீட்டு வாசல் வந்து ஒரு விளக்கு வச்சுருப்பார். ஞானத்திலே பையன் இறந்த செய்தி அவர் தெரிஞ்சிருச்சு இரவே. அதனால் எந்திரிச்சு வெளியே வந்து நின்று இருந்தார் அப்படிங்கிறார். அது அவங்களே தான் சொன்னாங்க, யாரும் பார்க்கல, நின்றுட்டு இருந்தாலும். காலையில் 4 மணிக்கு விளக்கு வைக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருந்த நண்பர் அவர் போய் இந்த மாதிரி சுவாமி விளக்கு வைக்கலையே அப்படின்னு சொல்லும்போது சுவாமி ஒன்றும் சொல்லலையா. அந்த நேரம் கரெக்டாக ஒரு 7 மணி ஒரு தந்தி இருந்துதான் அவர் நண்பர் கூட இருக்கும்போது தந்தியை பிரித்து பையன் இறந்து போயிட்டாங்க. என்ன ரொம்ப வேடிக்கைன்னா அந்த இடத்துல சச்சியானந்தன் ஒரு குறிப்பிடுகிறார். அதை கண்டு நான் வருந்தினேன்னு சுவாமி சொல்கிறார். இவ்வளவு துறவில் வந்ததுக்கு அப்புறமும் வருந்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமுற்றதை எண்ணி மீண்டும் வருந்தினேன். வருந்தினேன்னு எழுதினாரு. துறவுன்னு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டமேன்னு வருந்தினேன், வருந்தியதை எண்ணி வருந்தினேன்னு எழுதினாரு. என்ன ரொம்ப வருத்தம்னா கொஞ்ச காலம் கழித்து அவருடைய 2வது பையன் குமரகுருதாசன் அவர் இறந்து. இதே மாதிரி இவர் சென்னையில் இருக்கிறார். முதலுக்கு அவருக்கும் போகல, எதுக்கும் போகல, வீட்டில் சீடர்களை கொண்டு எல்லாம் செய்யுங்கன்னு போயிட்டார் சொல்லிட்டார். 2வது அது மாதிரி தம்பி இருந்தது வந்து அவருக்கு முன்னே தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி 20 தான் நடந்தது, தம்பி வந்தது அதே மாதிரி பையன் இறந்து சொன்னார். என்ன அவன் பாருங்க, இப்பொழுது நான் வருந்தவில்லை. என்ன ஒரு துறவு. ஏன்னா வருந்தினேன்னு இங்கே சொன்னது மட்டும் இல்லாமல் பாட்டில் சொல்கிறார், ஆதரிப்பார் எவரேன்னு ஒரு பதியம் பண்ணுறார். இந்த உயிருக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாம் பெரிய மதிப்பெல்லாம் போச்சு அப்படின்னா அவ்வளோதான் அந்த உடம்புக்கு என்ன மரியாதை அப்படின்னு ஒரு பதியமே படுறார். அதில் ஒரு குறிப்பை காட்டுறார். வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு அந்த ஞாபகம் இருந்ததுங்கிறார். இப்படி வெளிப்படையே எது தடவையும் இப்படி சொன்னேன். எல்லாருக்கும் இருந்தப்பா இல்லாமல் அது வேற நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எது தடவையும் இப்படி சொன்ன மாதிரி தெரியல. நான் வந்து கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் யாரும் அப்படியே சொல்லிட்டேன். வீட்டின் வைகை எல்லையிலும் விட்டு வந்த பிற்போதும் உற்ற வாட்டமெல்லாம் செகுத்த மட்டில் மா கருணை கடலே கோட்டமில் வேம்பெருமான் இச்சை கொட்டுடை அற்ப உயர் ஆட்டம் எடுத்தவுடன் என்னை ஆதரிப்பார். அதனால வீட்டின் வைகை எல்லையிலும் விட்டு வந்த பிற்போதும் உற்ற வாட்டமெல்லாம் இருந்திருக்கு. ஆனா முருகப்பெருமானை சரி செய்தாங்க. உற்ற வாட்டமெல்லாம் செகுத்த மட்டில் மா கருணை கடலே கோட்டமில் வேம்பெருமான் இச்சை கொட்டுடை அற்ப உயிர் ஆட்டம் எடுத்தவுடன் என்னை ஆதரி. அற்ப உயிர் நிலை இல்லாத இருக்காங்க. சுவையான போதும் சிறப்பாக இருக்க அருந்துயர் குரம்பையின் ஆன்மா. சுவாமி வந்து அதுக்கு அருந்துயருக்கு நிலையாமை பற்றியதுன்னு தான் அவங்க எழுதுறாரு. அருந்துயர்னா ரொம்ப சங்கடப்படுற ஒரு உடம்பு அப்படி சொல்லலை. அருந்துயர் குரம்பைங்கிறது ரொம்ப, அதாவது அது பெரிய சங்கடம் என்னன்னா எந்த நேரம் இப்போ அது தெரியாது போயிடும், அப்படி ஒரு துயரம். ஏன்னா எப்போ போகணும்னு தெரிஞ்சு போனால் பரவாயில்ல, எப்போ போகணும்னு தெரியாமலே போயிடும்னா என்ன கேவலம் தான். எப்போ போகணும்னு தெரியாது சொல்லாமலாம் போயிடும்னா என்ன இருக்காது, அப்படி எவ்வளோ கேவலம் இது. அப்படியான உடம்பைங்கிற அப்படி அருந்துயர் என்பது நிலையாமை பற்றியதாம் எழுதி பொக்கில் அமைந்து கொள்ள வேண்டினார் போல எழுதிவிட்டார். பொக்கில் அமைந்து கொள்ள உடம்பினர் துச்சியில் இருந்த உயிருக்கு திருவள்ளுவர். இது வாடகை வீடு தான். அது என்னைக்கு நான் கல்வி தான். வாடகை வீடுனா கூட 2 மாதம் நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க, ஒன்றும் கொடுக்குறாங்க இல்லையா. அவ்வளோதான். அந்த நிலையாமை தான் அருந்துயர் குரம்பை. சுவாமி அங்கே அற்ப உயர் ஆட்டம் விடுத்தவுடன் என்னை ஆதரிப்பார் அவரை எல்லாம் சொல்லி அங்கே பாடுவார். அது பண்ணிட்டு அங்கே தான் வச்சு குமரவேல் 18 இந்த நூலை சொல்கிறார். அப்படியே சொன்னேன். இந்த 10 யாப்பு வகைகளிலே அந்தாதி 10 அந்தாதி ஒன்றொன்றும் 10 விதமான தொடை அமைப்பில் இருக்கும். 10 10 10 100 பாட்டு.
இவர் குமரவேல் 18 செஞ்சார். சிவஞான சுவாமியே குளத்தூர் 18 இலசை 18 கலசை 18 3 கொண்டாரு சிவஞான சுவாமி பின்னாடி. அது இவரால் காலத்துக்கு முற்பட்டவர். இவங்க தமிழ் அவ்வளோ சாதாரணமாக வந்து பாடியிருக்கிறார். ஏன்னா அந்தாதி பாடுறதே ரொம்ப கடினம். அது 18 அந்தாதிங்கிறது வெவ்வேறு யாப்பு அமைப்பில் 10 வச்சு செய்யணும்னா ரொம்ப கடினம். அதை வந்து சுவாமி செய்கிறார். குமரவேல் 18 சொல்கிறார். முழுக்க ரொம்ப உருக்கமான பாடல்கள். ரொம்ப மேலே உருகி தனக்கு எந்த தகுதியும் இல்லை என்றெல்லாம் நீங்கள் குமரவேல் 18 அந்தாதி படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு திருவாசம் படிக்கிற ஒரு உணர்வு. ஆனால் அந்த மாதிரி ரொம்ப உருக்கமாக பாடப்பட்ட பாடல்கள் அதையெல்லாம் பாடுறாரு. இதான் நான் கூட காலையில் சொன்னேன். செய்தவம் ஒன்றில்லாத ஏழையே துன்புவியல் மாணவனா தெரித்தமான உய்தவம் கைதவம் ஒன்றில் நாய்வே என்று கலையிடலாம் என்றாலும் அறிவுடையார் பலர் எல்லோர் உள்ளர். அவங்கள அறிவுள்ளோர் பலர் தம்மைத்தான் பேய் நாய் என்றே அழைத்தமையால் அவை பொருந்தாம் உடல்தான் வயது அவலம் சூட்டும் தடிக்கழுதை என்றே வலியுறுத்தான். இதெல்லாம் நிறைய ரொம்ப உருக்கமான பாடல்கள் முருகப்பெருமான் மேலே 100 பாடல்கள். குமரவேல் 18 1906 அச்சிடப்பட்டது. அதற்கு முன்னாடி செஞ்சாங்களா என்னங்கிற விவரம் சரியாக கிடைக்கல. அதுதான் வந்து சேந்தன் செந்தமிழ். நம்ம காலையில் சொன்ன நூல் சேந்தன் செந்தமிழ் தான் சொன்னோம். முழுக்க தமிழ் வார்த்தைகளால் செய்யப்பட்ட நூல். அதில் தான் பின்னாடி ஒரு அகராதியும் கொடுத்து இன்னைக்கு தனித்தமிழ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. பாமசாமி ஏதோ வடமொழியை ஆதரிச்சாங்க. இல்லை, இந்த சேந்தன் செந்தமிழ் நூலை இன்னைக்கு தனித்தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இவ்வளவு சொற்கள் வடமொழியிலிருந்து தான் பயன்படுத்திட்டு இருக்கோமான்னு தெரியாது. அவ்வளவு சொற்களை தனியாக எடுத்து நமக்கு காட்டி இதெல்லாம் கலப்பு இதுதான் தூய தமிழில் இதை பண்ணியிருக்கேன், நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சேந்தன் செந்தமிழ் என்று செய்து அது 1906 அச்சிடப்பட்டதுன்னு தான் குறிப்பில் வருது. எழுதுனதே அப்போதானா அதை கொஞ்சம் முன்னமே எழுதி வச்சிருந்து அச்சிடப்பட்டதான்னு தெரியல. இருந்தாலும் நமக்கு கிடைச்சது 1906. அதன் முன்னர் சுவாமி என்ன பண்ணுறாரு, சிறுநூல் திரட்டுன்னு ஒன்று பண்ணுறாரு. அதில் சில நூல்களை எல்லாம் உள்ள கொண்டார். ஞான வாக்கியம்னு ஒன்று செய்கிறார் சுவாமி. ஞான வாக்கியம், கந்தகோட்ட மும்முனி கோவை, வட திருமுல்லை வாயில் புகமரம் சுவாமி செய்கிறார். நவவீர நவரத்தன கலிவிருத்தம், இதெல்லாம் இந்த எல்லாத்தையும் சேர்த்து சிறுநூல் திரட்டு. இதுவும் 1905 அச்சாகுது. சச்சியானந்தில் என்ன சொல்ற 1905 அச்சாச்சோ விட்டார். அப்போ அதுக்கு முன்னாடி சுவாமி முன்னமே எழுதியிருக்கலாம், 1905 அச்சு செய்திருக்கலாம். ஏன்னா சுவாமி வந்து அப்பப்போ எழுதி வச்சிருந்து அது பின்னாடி இதுக்கு வந்த வரலாறு இருக்கு. இது எப்போ எழுதப்பட்டிருந்தானா நமக்கு கிடைத்த காலம் 1905 செய்தார். அப்புறம் தான் வந்து 4000 பிரபந்த விசாரம் 8 அத்தியாயமா அதை எழுதி மறுக்கிறார். சைவ சமய சரபம் செய்கிறார். எல்லாரும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். சைவத்தை தூஷணம் பண்ண சில வைணவர்கள் மீது கோர்ட்ல போய் கேஸ் போட்டாருன்னு சொன்னாங்க. அந்த கேஸ்ல ஜெயிச்சார். அது இல்லை, அது ரொம்ப சிறப்பு. என்னன்னா தீர்ப்பு கொடுத்த நடுவர் நீதிபதி அவர் ஒரு வைணவர். ஒரு வகையில் பாராட்டணும். என்னன்னா அவங்க அந்த காலத்தில் அப்படி ஒரு நடுவு நிலைமையில இருந்திருக்கிறாங்க. சுவாமி இந்த மாதிரி கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு சைவம் தான் சிறப்புடையதுன்னு வாங்கினார் அப்படின்னா இதெல்லாம் யாருமே செய்யாத ஒன்று. சுவாமி அதை வந்து 1909 வந்து தீர்ப்பு கொடுக்குறான். 1909 தீர்ப்பு டேட்டே கொடுக்குறாங்க 4/10 4th October 1909 ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆகுது. எதிரியாக இது பண்ணப்பட்ட 7 பேருக்கும் அந்த காலத்தில் 1909 ஆளுக்கு 950 ரூபாய் ஆகும். பெரிய பணம். 1909 900 ரூபாய்னா என்ன சொல்லுவோம், எவ்வளோ இருக்கும் இப்போ? ஒரு கணக்கு நாளைக்கு வந்து சொல்லுங்க. ஒரு பவுன் தங்கம் 1 ரூபாயா? இன்னைக்கு எவ்வளோ இருக்கும்? 50,000. 50 லட்சம். எப்போ பார்த்தீங்களா சொல்கிறேன்.
1909 4/10 எதிரிகளால் சுட்டப்பட்ட 9 பேருக்கும் 950 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்பட்டது. வெளியிருக்காங்க வரலாறு இருக்கட்டும். நம்ம இப்போ அவ்வளோ சங்கடப்படணும், நம்மளே பயன் கட்ட போகிறது. அதுக்கப்புறம் தான் சின்னச்சாமி பிள்ளை இந்த ஜோதிடர் சொன்னதும் நான் இப்போ நிறையா வரலாறுலாம் சொல்லிட்டு வந்தேன். அந்த ஆசிரியர் சச்சிதானந்த அவர் ரொம்ப பெரிய கல்விமானம், அதாவது பிஏ. அவர் ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டராக வேலை செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது என்ன இன்ஸ்பெக்டர்னு எனக்கு கரெக்டாக தெரியல. கவர்மெண்ட் இது ஏதோ இந்த ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பதவியில், அப்போ அது பெரிய பதவியாக இருந்திருக்கு 1909. இவங்க 2 பேரும் சுவாமியுடைய சீடர்களாக சுவாமியால் உபதேசம் பண்ணப்பட்டு சச்சிதானந்த பிள்ளை காவி வாகனமாலும் தெரியல, சரியாக தெரியல எனக்கு. ஆனால் சின்னச்சாமி பிள்ளை காவி வாங்குறார். வாங்கி தான் சுப்பிரமணிய தாசர் என்று அவருடைய சமாதி தான் பாம்பன் சுவாமியுடைய சமாதிக்கு நேரம் பின்னாடி இன்னைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அதன் பின்னர் 1923 டிசம்பர் 27 அதுதான் சென்னை தம்புச்செட்டி தெருவில் சுவாமி வாக்கிங் போயிருந்தது. குதிரை வண்டி காலில் ஏறிச்சு. அதாவது இடது கால் முழங்காலில் அணைக்காலில் ஒரு எலும்பு முறிவு. அதை அப்போது யாரும் இல்லை, அது சரியாகாதுன்னு அப்போ உள்ள வைத்தியர்கள்லாம். அதில் வேடிக்கை என்னன்னா, அந்த புத்தகங்களில் அந்த எலும்பு எக்ஸ்ரே உடனே அந்த படமெல்லாம் இருக்குது, இப்பவும் இருக்குது. அதுக்கப்புறம் சேர்ந்த படமும் இருக்குது. அதாவது அப்படி கிராக் ஆகி அப்படி நிற்குது. கால் இப்படி வந்த கால் இப்படி உடஞ்சி இப்படி ஒரு பீஸ் இப்படி ஒரு பீஸ் மேலே எங்கேயுமே அப்படி நிற்குது. இப்படி நேரம் இருக்க வேண்டியது மேலே ஒரு குண்டு இப்படி ஒரு குண்டாக இருக்குது. உள்ள டாக்டர்கள் அப்போ உள்ள வசதிக்கு இது பண்ண முடியாது, சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன சொன்னாங்கன்னா, காலை எடுத்துடணும் அப்படின்னா. அப்போ தான் சுப்பிரமணிய தாசரும் அவருடைய மனைவி பாப்பாத்தியம்மாவும், ஏன்னா இப்போ அவர் இல்லத்தில் இருந்தால் அப்புறம் வாங்கினார். அவர் சிவசங்கர தம்பிரான்னு சுவாமியுடைய மகனாக்கு. இவங்கள்லாம் கூட அவங்கள்ட்ட தான் சுவாமி சொல்கிறாரு சண்முகோசம் பாடுகிறார் சொல்லுவார். இப்போதான் சுவாமி இவங்கெல்லாம் சண்முகோசம் பாடுறாங்க. சண்முகோசம் பாட சுப்பிரமணிய தாசர் அந்த படம் இருக்கா? இல்லை சுப்பிரமணிய தாசருக்கு கண்ட காட்சி 2 பேர் அந்த காலினுடைய எலும்பை தாங்கி நின்று அதை சரி செய்வது போல ஒரு காட்சியை கண்டு, அதனால சரியாகவும் சுப்பிரமணிய தாசர் ரொம்ப நம்பிக்கையாக சொல்றார். இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுதே வாமன் சுவாமிகள் தங்கி இருந்த அறையில் 2 மயில்கள் நேர உள்ளே ஆடிக்கொண்டு வந்ததை சுவாமி பார்க்கிறார். அப்படி ஆடிக்கொண்டு வந்ததும் முருகப்பெருமான் குழந்தையாக சுவாமிக்கு அருகிலே படுத்திருந்தார். என்ன சொல்றாருன்னா, எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு. சுவாமி இங்கேருந்து அங்கே பார்க்க படுத்திருக்கிறார், முருகப்பெருமான் அங்கேருந்து இங்கே பார்க்க படுத்திருந்தார். ஏன்னா படுத்திருந்த இவருக்கு அவருடைய முகம் தெரியல, இப்படி படுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்றார். ஒரே வாரத்தில் கால் சரியாகி டிஸ்சார்ஜ் ஆகி போகிறார். அந்த ஒரு நிகழ்வு ஒரு மருத்துவத்துறையிலேயே ஒரு மிகப்பெரிய அருள் நிகழ்வாக இது இன்றளவும் பதிவு செய்யப்பட்டு, அதனால் ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவர் தங்கியிருந்த அந்த வார்டு மன்றோ வார்டு, அந்த வார்டில் இன்னைக்கும் அவர் இருந்த அந்த இதுக்கு நேர அவருடைய ஃபோட்டோவும் ஜனவரி மாதம் இந்த நாளில் அங்கே ஒரு விழாவாக கோயில் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே பூஜை நடக்கும். கோயில் மயூர சேவை வாகன விழா அப்படின்னு சொல்லி அது இங்கேயே நடக்கு. பாமன் சுவாமிகளுடைய சமாதி இதில் திருவான்மையூரில் அங்கேயும் ரொம்ப சிறப்பாகவும் நடந்தது. மயூர வாகன சேவனம் என்று சொல்லி அதை விழாவாக கொண்டாட வேண்டும் என்று பாம்பன் சுவாமிகள் உயிர் எழுதி வச்சிருக்கிறார். மகாதேவஜோ மண்டலத்தை நான் காலையில் சொன்னேன். மகாதேவஜோ மண்டலம் என்பது சுவாமியை உருவாக்கிய ஒரு திருக்கூட்டம். அந்த உருவாக்கிய திருக்கூட்டத்துக்கு சுவாமி சில கட்டளையும் சொல்றார், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, யார் எந்த சமயமாக எந்த மதமாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற யாவரும் மகாதேவ மண்டல உறுப்பினர்களே சாசனம் அப்படி எழுதுற. ஒரு எந்த ஊரக்காரராக இருக்கலாம், வேற எந்த மொழியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், முருகப்பெருமானை வழிபாடு செய்வதுன்னா அவரும் மகாதேவ மண்டலம் தானே. இதுதான் மகாதேவ மண்டலத்துக்கு ஒரு கண்டிஷன். அப்படி போட்டு அவர் அமைச்சு
தன்கிட்ட கையில் இருந்த துறவிட்டு என்ன கையில் இருந்திருக்கும் இருந்த அந்த சொத்து அவருக்கு இருந்த தூரமாக அதெல்லாம் மகாதேவி மண்டலத்துக்கு சொல்லிட்டார். அது கையில் இருந்த புத்தகங்கள் அது எல்லாம் வந்து இன்றளவும் அந்த மகாதேவி மண்டலம் சென்னையில் தலைமையிடமாக கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு. அதில் மகாதேவி மண்டலத்துக்கு சுவாமியை அந்த உயிரில் எழுதின ஒரு கண்டிஷன், இந்த மயூரவான சொன்ன விழாவை ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டியது எழுதுகிறார். அதனால் அதை இன்றைக்கும் வந்து அந்த திருவான்மையூரில் அவருடைய சமாதியில் அதை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது பெரிய சிறப்பு. கடைசியாக அவருடைய செய்தியில் இதையெல்லாம் செய்த சுவாமிகள் தன்னுடைய நூல்களை 6 மண்டலங்களாக வந்து பிரித்தார். 6666 பாடல்கள். அது 1925 குமாரசுவாமியை மச்சிட்டாங்க. அப்போ சுவாமியே வந்து இப்படி தான் மண்டலம்னு காமிச்சார். எப்படி அமைச்சார்னா, முதல் மண்டலத்தில் பாமன் சுவாமிகள் பாடல்கள் உள்ள வயிற்று போட்டார். சில பாடல்கள் அப்படின்னா 2லேருந்து 6 வரைக்கும் நம்ம சொல்லிட்டு எதெல்லாம் மிச்சம் இருக்கோ அதில் உள்ள வரப்போகுது. 2வது மண்டலம் வந்து திருஅலங்கல் திரட்டு. திருஅலங்கல் திரட்டு 2 காண்டம் பண்ணார். இதுதான் 2ஆம் மண்டலம், திருஅலங்கல் திரட்டு தான். 3ஆம் காண்டம் என்பது காசி யாத்திரை, பரிபூரணானந்த போதம், தகராலய ரகசியம். இது 3ம் சேர்ந்தது 3ஆம் காண்டம். 4ஆம் காண்டத்தில் நிறைய நூல்களை கொண்டாட உள்ள சிறுநூல் திரட்டு. நான் இப்போ சொன்னேன், ஞான வாக்கியம், வடதிருமல்ல வயல் கோபாலம் இதெல்லாம் சேர்ந்த. அதனால் சிறுநூல் திரட்டு. தரிசன காலங்களில் அங்காங்கு பாடி அருளிய கட்டளை கலித்துறை பாடல்கள், அங்கே கோயிலுக்கு போகும்போது நல்லா பாடின சிறு சில பாடல்கள். சேந்தன் செந்தமிழ், சித்திரக்கவிகளாய் சிறந்து விளங்கிய 10 பிரபந்தம், குமரவேள் 18 பிரத்தந்தாதி, குமாரஸ்தவம், செக்கர்வேள் செம்மாப்பு, செக்கர்வேள் இருமாப்பு, சீவயாதனாபியாசம். இது அவ்வளவு சேர்ந்தது 4ஆம் மண்டலம். திருப்பா 1101 பாடல்கள் அதனுடைய இது சேர்ந்தது. அது 5ஆம் மண்டலம். ஸ்ரீமத் குமாரசுவாமி அதான் நிறைய பாடல்களை காலி சொல்லிட்டு அந்த திருவருள் செயல் ஞாபகம், இனிதிலிருந்து இதெல்லாம் வந்து குமாரசுவாமியம். ஸ்ரீமத் குமாரசுவாமியம் வந்து 6வது மண்டலம். இப்படித்தான் 6 மண்டலங்களையும் அமைத்து சுவாமியை அமைச்சார். இந்த 6 மண்டலங்களும் சேர்த்து 6626 6666 பாடல்கள். இப்போ எஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 25-30 பாடல் அங்கே இருக்கு. ஆனால் அது தனியாகவே தான் சொல்கிறாங்க. இந்த 6666 பாடல்கள் தான் சுவாமி பாடினாரான்னா, பாடினது உரைநடைய 7 நூல். அதில் முதல்ல சொல்றது வந்து சிவஞான தீபம் சுவாமி எழுதுறார். சிவஞான தீபம் அப்போதே கூட சொன்னேன். சைவ சமய சரபம் சுவாமி சொல்வது. 4000 பிரபந்த விசாரி சொன்னது. செவி அறிவு அந்த நூலை சொன்ன உபதேசம். சுத்தாத்வித நிர்ணயம். ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் சரித சுருக்கம். அருணகிரிநாத சுவாமிகளுடைய ஒரு சரித்திரம் சொன்னார். அது முதல்ல அவர் பாடும் பொழுதே எல்லா அருணகிரிநாதர் மாதிரி நான் பாடணும்னு நினைக்கிறார். அருணகிரிநாதரையே குருநாதரை கொண்டு நான் பாடணும்னு சொல்றார். அதை வந்து சுருக்கம். சைவ மகிமையும் அனுட்டான விதியும் அப்படின்னு சொல்லி 7 உரைநடை நூல்களை சொல்றார். இதெல்லாம் சொன்ன சுவாமிகள் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இறுதி நிலைக்கு வந்துட்டு, ஆனால் சுவாமிகள் பிறப்பன் வலசையில் முருகன்ட்ட உபதேசம் பெற்ற வரலாறு நாளை காலையில் வச்சுருக்கேன். இப்போ அது நேரம் இல்லை. அதனால் வந்து இப்போ வரலாறு கொண்டு நிறைவு செய்யணும். எல்லாம் செஞ்சு சென்னையில் இருக்கும்போது 1929 மே மாதம் 30ஆம் தேதி தேய்பிறை, வைகாசி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதி, அவிட்ட நட்சத்திரம். அன்னைக்கு காலையில் அடியார்கள் எல்லாம் கூப்பிட்டார். கிளம்பலாம், இப்படிதான் போகிறார், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஜீவசமாதிக்கு தயாராகி மூச்சை முழுமையாக உள்ளே இழுத்த சுவாமிகள் அதோடு நிறுத்தி கொண்டார். அப்படித்தான் வந்து அப்போ சொல்லும் பொழுதே இது என்ன வழின்னா, முந்தின நாள் சின்னசாமி ஜோதிடர் சுப்பிரமணிய தரிசனம் கூப்பிட்டு திருவான்மையூரில் அந்த இடத்த வாங்கணும்னு சொல்லி முந்தின நாள் அவர் போய் அந்த இடத்த வாங்குறாரு. மறுநாள் காலையில் சொன்னார், அங்கே கொண்டு வைன்னு காலையில் சொல்லிட்டு தான் இருந்தார். இன்னைக்கு சுவாமி இருக்கக்கூடிய அந்த இடம்
1929 மேலே தான் வாங்கின இடம் அதுக்குன்னு. அது மகாத்வேஜ மண்டலத்துக்கு இன்னைக்கு சொல்கிறாங்க. சில பேர் அது மண்டலத்துக்கு இல்லைங்கிறாங்க. அதை பற்றி நம்ம உள்ள போகிற நமக்கு தெரியல. ஆனால் சுவாமியுடைய சமாதி ரொம்ப சிறப்பாக திருவான்மையூரில் இன்னைக்கு இப்போதைக்கு மகாத்வேஜ மண்டலம் தான் கையில் வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. அவங்க தான் விழாவெல்லாம் ரொம்ப சிறப்பாக. அங்கே இப்போ பெரிய அளவில் ஒரு வழிபாடும் நான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக அதை பார்க்குறேன். ஒரு பெரிய வளர்ச்சி. முன்னாடி இந்த ஒரு மண்டபம், அது அந்த ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்தது, அப்புறம் அது ஜெயிச்சு நான் வந்து பின்னாடி சுப்பிரமணியதாசருடைய சமாதி, முன்னாடி ஒரு முருகன் கோயில், என்னை ஆதரிக்கும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரையும் ஆதரி ஆதரிக்கும் அப்படின்னு போட்டு அதையெல்லாம் சுவாமிகளை எடுத்து நல்லா அதையெல்லாம் சொல்லி ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்குது. அது என்னன்னா, சுவாமி முந்தின நாள் சுப்பிரமணியதாசத்தை சொல்லி அந்த இடத்த வாங்கின்னு அவர் இடம் வாங்குறாரு. அந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கு. ஒரே நாளில் இடம் வாங்கினா வாங்கிடலாம் போல. அப்படிதான். அதாவது அப்போல்லாம் அந்த இடத்துல போய் யார் இடம் வாங்கியிருப்பாங்க, கடற்கரை மண்ணாக தான் இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி தான் இருக்கு வரலாறு. சுவாமி வாங்க சொல்லி அந்த இடத்துல தான் முதல்ல காலையில் சொல்கிறேன், இப்போ நான் மூச்சை நிறுத்திக்கிறேன், என்னை அங்கே கொண்டு வச்சுரு அப்படின்னு சொல்லி மறுநாள் மே 29 நடக்கு, மே 30 கொண்டு ஒரு சமாதியை சேர்க்கிறாங்க. இதுதான் சுவாமியோட 1850 52 தோன்றி 1929 கிட்டத்தட்ட ஒரு 79 வயசுல இந்த காலத்தில் செய்த இந்த அவருடைய வாழ்க்கை. இப்போ நம்ம அதான் பார்த்துருக்கோம் வாக்குகள் போல இந்த வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கூடவே பிரயாணம் பண்ண காலையில் இருந்துக்கணும். ஒவ்வொரு நிகழ்விலையும் முருகப்பெருமான் கூடவே இருந்து வாமன் சுவாமிகளுடைய வாழ்க்கையிலே அவர் கூட இருந்திருக்கிறான் என்பதுதான். வாமன் சுவாமிகள் முருகப்பெருமான் மீது எவ்வளவு பக்தி கொண்டார் என்பதை விட முருகப்பெருமான் வாமன் சுவாமிகளை எவ்வளவு அன்பு கொண்டே இருந்தான், அருள் செய்தான் என்பதுதான் அந்த வரலாறு. அதைத்தான் நம்ம பார்த்தோம். இது எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், பிறப்பர் வரிசையிலே கடுமையான தவம் மேற்கொண்டு 35 நாள்கள் பூமிக்கு அடியிலே இருந்து உண்ண உணவும் நீரும் என்று உள்ள இருந்தார். 35 நாள் இருக்கிறார். 7ஆவது நாளே முருகப்பெருமான் வந்து உபதேசம் செய்கிறார். 6ஆவது நாள் முடியல. அந்த செய்தியெல்லாம் நாளை வகுப்பிலே காலை அந்த உபதேசத்தை மட்டும் காலையில் ஒரு 5-10 நிமிடம் சொல்லிட்டு அதன் பின்னர் அவருடைய நூல்களில் இருந்து வகை விதிகள் பார்க்கணும்னு விரும்புகிறோம். சண்முகோசம் நிறைய இருக்கு. எவ்வளவு முடியுமோ நம்ம அதை இடைவேளை வரைக்கும் 40 நூல்கள் இன்னும் நிறைய இருக்கு. ஆமாம், இது வரலாறுக்கு தொடர்புடையதாக மட்டும் சொல்லிட்டே வந்துட்டேன். இன்னும் நிறைய அதில் நூல்கள் வந்து இருக்குது. சமாதான சங்கீதம் சொல்கிறார், வேர்க்குழம்பு வேட்டை சொல்கிறார், 6 எழுத்து உண்மை சொல்கிறார். அதெல்லாம் வரலாறு வரல தான், அதெல்லாம் வரல. அப்படி நிறைய இடங்கள் அப்படி எழுதியிருக்கிறார். அவருக்கு எழுதினார், முருகப்பெருமான் எழுதியிருக்கிறார். அதனால் சொல்லி அம்மா போக நிறைவு செய்யலாமா? அதனால் இன்றைய மதிய வகுப்பு வாமன் சுவாமிகளுடைய வாழ்வும் வாக்கும் என்ற பகுதியிலே வாமன் சுவாமிகளுடைய வாழ்வு என்ற பகுதியை இன்றைக்கு நிறைவு செய்து அந்த வாக்கினுடைய சிறப்புகளை எல்லாம் நாளை காலை சரியாக 9 மணிக்கு இந்த நிகழ்வுகள் ஆரம்பம். திருமுறை இசை, அதன் பின்னர் திருமுறை வானத்தில் நமக்கு எப்போ இடம் கொடுக்காங்களோ அப்போ வந்து இதை தொடர்ந்து நாம் செய்வோம் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம்.